பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? பேசி முடிச்சாச்சான்னு கேட்டேன். இந்த பாருமா, நான் எப்படி உன்னை வெளியே போன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி நீயும் என்கிட்ட என்ன வேணாலும் பேச முடியாது. அப்படியே நீ பேசினாலும் சரி, உன்னால என் மனசை மாத்த முடியாது. நீங்க எவ்வளவு வார்த்தை பேசுனீங்க, அவன் ஒரே வார்த்தை தான் பேசினான். உங்க வாயை அடைச்சிட்டான். என்ன பண்றது? அவன் என் நிழல்ல வளர்ந்த மகனா இருந்தாலும் இப்போ நான் அவன் நிழல்ல ஒதுங்கி இருக்கேன். சம்பளம் இல்லாத வேலைக்காரி. நான் சொல்றத அவன் எப்படி கேட்பான்? அதுவும் சரிதான். நீங்களாவது அம்மாங்கிற உரிமையில அவன்கிட்ட பேசலாம். ஆனா நான் இந்த வீட்டுல ஒண்ட வந்த பிடாரி, நான் எப்படிமா அவன்கிட்ட பேச முடியும்? நல்ல வேளை அஞ்சலி இப்ப நடந்த எதையும் பார்க்கல. பார்த்திருந்தா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். சரி, நான் போய் அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு வரேன். சரிம்மா. உன்னை காலையில அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசினான்ல, அதான் அவன் டியூட்டில இருந்து வந்த உடனே நறுக்கு 4 வார்த்தை கேட்டேன். அப்படியே தலைய குனிஞ்சிட்டான். மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டி தீர்த்துட்டேன்ல. யாரு நீங்க? ஆமா, நான் தான். கொஞ்ச நேரம் மட்டும் நாங்க இருந்திருந்தா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பான். போனா போதேன்னு விட்டுட்டேன். இனிமே பாரு உங்ககிட்ட எப்படி அன்பா நடந்துக்குவான்னு. ஓ அப்படியா? நல்ல வேலை. நீங்க அப்பா கிட்ட பேசினதும் எங்க அவரு நான் எப்படி உங்களை வெளியே போன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட என்ன வேணாலும் பேச முடியாதுமா. அப்படியே பேசினாலும் என் மனசு உங்களால மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு நினைச்சேன். நல்ல வேலை சொல்லல. அப்பா அவன் பேசுனதெல்லாம் கேட்டியா? அழாதம்மா, அழாத. அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கழுவினால அவனை அடக்க முடியாது. ஆனா உனக்கு ஆறுதல் மட்டும் சொல்ல முடியும். அழாத, அழாதம்மா, அழாத. ஹாய் அத்த டார்லிங், how are you? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அது சரி, நேத்து நான் கால் பண்ணனே, ஏன் எடுக்கல? சாரி அத்த, டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ராத்திரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், காலையில பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. விக்கி என்னோட மெயில் படிச்சியா? பார்த்தேன். அது சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். பாசிட்டிவா தான் சொல்றாங்க. கிறிஷ் வீசா சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேப்பர்ஸ் அனுப்புறேன். எவ்வளவு பே பண்ணணும், எப்படி, யாருக்கு அனுப்பணும்னு சொன்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுறேன்ப்பா. டோன்ட் வரி டார்லிங், மே ஹூனா யாம் இருக்க பயமேன். நான் கிறிஷ் சர்ஜரிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டு அடுத்த நிமிஷமே ஃப்ளைட் ஏறுறேன். ஓகே, தேங்க்யூ. பாய் டார்லிங். விக்கி எல்லாம் ரெடி பண்ணிடுவான். உடனே யூஎஸ்க்கு போக வேண்டிய ஏற்பாட்டை கவனிக்கணும். இது கௌதமோட கனவு.
என்கிட்ட இருக்கிற கடைசி பொருளை கூட நான் விற்கிறதுக்கு தயாரா இருக்கேன். கிறிஷை பழைக்க வைக்காம நான் விட மாட்டேன். கண்டிப்பா யூஎஸ் போகணும். கிறிஷோட சர்ஜரிக்காக தான் யூஎஸ் போறோங்கிறத எக்காரணத்தை கொண்டும் கிறிஷுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா சங்கடப்படுவான். மம்மி கிரிஷ், நம்ம கோகிலா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க கூட யூஎஸ் போறோம். அங்க போய் ஊரெல்லாம் ஜாலியா சுத்தி பார்க்க போறோம். என்ன? You don't have to worry about anything. Your son Chris is having brain fibroma. We got a clear picture of that through our test reports. Okay. So there is nothing to worry. So we have decided to go for an operation. He'll be perfectly all right because all the reports are in good sign. So absolutely no worries. He'll be all right soon. தேங்க்யூ டாக்டர். That's a good news. Thank for you, doctor. You are the savior. Thank you. Thank you, Thank you. doctor. Thank you so much. நான் எப்படி உன்னை வெளியே போன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி நீயும் என்கிட்ட என்ன வேணாலும் பேச முடியாது. அப்படியே நீ பேசினாலும் சரி, உன்னால என் மனசை மாத்த முடியாது. சரியா? அதுக்கு என்ன பண்றது? நீ முதல்ல அந்த ஸ்டேஷனுக்கு போ. நான் சொல்லிக்கிறேன், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் பாத்துக்கிறேங்கிறல்ல, நீ போயா. மயிலே, என்ன நீ என்கிட்ட ஏதாவது பேச போறியா? ஐயோ, நான் எதுவும் பேசலப்பா. நான் ஏதாவது உனக்கு அறிவுரை சொல்ல போய் நீ திடீர்னு என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டீன்னா ஏயா, நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நீ போயிடுவியா? நான் எங்கப்பா போக போறேன்? போறதுக்கு இடம் வேணும்ல. சரி சரி, ரிலாக்ஸ். யாரும் எங்கேயும் போவனா, போதுமா? ரிலாக்ஸ் ஆகணும்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா? ட்ரிங்கா? நான் அந்த ட்ரிங்கை சொல்லலப்பா. அதுதான் நீயும் குடிக்க மாட்ட, குடிக்கிறவனையும் உனக்கு பிடிக்காது. ஜூஸ் ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்டேன். எனக்கு வேணா, நீ வேணா வாங்கி குடி. நானா? தனியாவா? உன்னை விட்டுட்டு எங்கப்பா நான் தனியா குடிக்கிறது? எதுவாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து குடிப்போமே. சரி சரி, சொல்லு. மா, ஐஸ் இல்லாம 2 அருமையான ஜூஸ், சூப்பரா. சாதாரணமா ஜூஸ்னு கேட்டா பத்தாதா, ஹோட்டல் ஆர்டர் பண்ற மாதிரி அதிகாரம். சொல்லு மாணிக்கம். என்னது, மினிஸ்டர் பையனா? ஏயா, இவ்ளோ வெஹிக்கிள் இருக்கும்போது மினிஸ்டர் பையன் வண்டியா தேடி பிடிக்கிற? என்னது, அதுவும் இல்லையா? சுத்தையா. யோ, சத்தியமா உனக்கு தண்ணி இல்லாத காட்டுல தான் போட போறாங்க. ஒரு நிமிஷம். டேய், என்ன புரிஞ்சது நீ இப்ப சிரிக்கிற? இல்ல, நீ சிரிச்ச, அதனால நானும் சிரிச்சேன். சரி சரி, சொல்லு சொல்லு. டிவி ப்ரோகிராம் மாதிரி நடுவுல பிரேக் விட்டு மறுபடியும் சிரிப்பை கண்டினியூ பண்றான். ஏய், இனிமே வண்டியை நிறுத்தின உடனே நீ மினிஸ்டர் பையன்னு தெரியும், ஆனா எந்த மினிஸ்டர் பையன்னு கேட்றியா? பாட்டி, அப்பா சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்காரு. ஆனா நம்ம கிட்ட மட்டும் சிரிக்க மாட்டேங்கிறானே. நம்ம கிட்டன்னு சொல்லாதீங்க பாட்டி. என்கிட்ட மட்டும்தான் அப்பா சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. நீ வீட்டுல சிரிச்சுக்கிட்டே இருந்தா அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த ஜூஸை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு. நானா? வேண்டாம் பாட்டி. இப்பதான் என்ன அப்பா அப்படி பேசிருக்காரு. நான் போகல. அட, இப்பதான் அவன் வாய் விட்டு சிரிச்சு நல்ல மூட்ல இருக்கான்ல. நீ இப்படி ஒதுங்கி போறதுனாலதான் அவன் ரொம்ப ராங்கி பண்றான். புடி. ஐயோ வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ். நான் தான் சொல்றேன் இல்ல, கொண்டு போய் கொடு. போ, கொண்டு போ. சரி, உனக்கு இதுவே பழப்பா போச்சு. உன் அதிர்ஷ்டம். நிறுத்துற வண்டியெல்லாம் மினிஸ்டர் வண்டியா இருக்கு. என்னையா நீ ஒரு காமெடியாவே இருக்க? போலீஸ்கார மாதிரி. பயமா இருக்கு. போமா.
கொண்டு போ. ஆமா பின்ன அவ நம்மளை பார்த்து ஏற்கனவே சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. பி எ போலீஸ் மேனியா? ஆமா ஆமா எல்லாம் சரிதான். ஐயோ இதெல்லாம் நீ ஏமா கொண்டு வர? பாட்டி தான் கொண்டு போக சொன்னாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேதியா? இந்த மாதிரி நடக்காத. சரி சரி, அவன் நல்ல மூட்ல தான் பேசிட்டு இருக்கான். நீயே கொண்டு போய் அவன்கிட்ட கொடு. தைரியமா கொண்டு போ போ. உன்னை தண்ணியில அதுக்கு மாத்துவானுங்க, அப்புறம் பாத்துக்க. அப்படி ஒண்ணு பண்ணியா? அது என்னன்னா, இந்த துப்பாக்கி துடைக்கிற துணியெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு துடைக்கிறதுக்காக உன் துப்பாக்கி யூஸ் பண்ணியா? பின்ன வேற என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட? ஒரு போலீஸ்காரனா இப்படிதான் இருக்கணும். ஏ மயிலு, ஜூஸ் எடுத்துக்கப்பா. சும்மா எவ்வளவு நேரம் தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி சரி சரி, அப்புறம் வெயிடா போன. உன்னை இந்த வேலை செய்ய சொன்னா வெய் போன, அப்புறம் பேசுறேன். உன் வேலையை நீ பார்த்தா போதாது, எதுக்கே நீ இப்படி பண்ற? சொன்னா கேளியா? அவன் வேலையை அவன் பார்த்தா போதும். சும்மா கண்டவங்களோட வேலையை பார்க்க வேண்டியது. எதுக்காக அவன் என் வேலையை பார்த்தான்? அவனை எதுக்கு என் வேலை பார்க்க சொல்ற? அவன் வேலையை பார்க்க சொல்ல. எப்படி சொல்லிட்டு? ஓ, அவனை நினைச்சு பேசிட்டேன். எழுந்திருமா, மருந்து போடுவோம். சீக்கிரமா போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வா. சரிம்மா, இந்த எடுத்து வா. ஆமா பாட்டி ரொம்ப வலிக்குது பாட்டி. பண்ண சொல்லு. வலிக்குது. அதுக்கு ஒரு ட்ரீட்டா? யோ மா, டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? மனுஷனாடா நீ? ஏண்டா உன் பொண்ணுக்கு கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு, அதை பார்த்தும் கண்டுக்காம நீ பாட்டுக்கு போன்ல பேசிட்டு இருக்க. ஏண்டா உனக்கு பாசமே இல்லையா? இல்ல மொத்தமா மனிதாபிமானமே இல்லாம போச்சா? போன கொடுமா. டேய், இப்ப அஞ்சலிக்கு அடிபட்டு வழிஞ்சது ஓ ரத்தம்டா. தான் ஆடாட்டாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. மனசுல என்ன இப்படி பாசமே இல்லாம பாறாங்கல்ல சுமந்துகிட்டு இருக்க? டேய், கொஞ்சம் அவகிட்ட போய் என்னன்னு கேளுடா. போன கொடுமா. கொடுக்க மாட்டேன்டா. நீ அவள்கிட்ட போய் கேட்க போறியா இல்லையா? கொஞ்ச நேரம் ஒண்ணு இல்லம்மா, அவ்வளவுதான். கொடுமா போன. இந்த புடி. உன் பொண்ணுக்கு அடிபட்டு ரத்தம் வருதுன்னு அவர்கிட்ட சொல்லி நல்லா சிரிச்சு பேசு. டெஃபினட்டா சிரிப்பேன். ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாடா? கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, இங்க ஒரு சின்ன தமாஷு. ஒரு நிமிஷம். என்ன கேட்டமா? வருத்தம் இல்லையாவா? வருத்தம் தான். அப்படியே மெதுவா எந்திரிமா. அப்படியே எந்திரி. இந்த உடஞ்சு போன கிளாஸ் நினைச்சு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. சொல்லு மாணிக்கம். கண்டிப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். விடு. இப்படி கல்லஞ்சக்காரனா இருக்கானே. வாமா. என்ன இவன், அவன் பொண்ணு அடிபட்டு கிடக்குறா, கிளாஸ் உடஞ்சு போச்சேன்னு வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு போறான். நான் இவனை நல்லவனா தானே வளர்த்தேன், ஏன் இப்படி மாறிட்டா? அஞ்சலி, 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 ஐயோ அழாதம்மா, அழாத. அழுதா உனக்கு ரொம்ப உடம்பு மோசமாயிடும். நல்லா பேசுற உனக்கு அப்புறம் திக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, வாழ வேண்டிய வயசு உனக்கு, நீ நல்லா இருப்ப. அப்பாக்கு மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல பாட்டி. பைத்தியம், அப்படியெல்லாம் இல்ல. பொதுவா ஆம்பளைங்க வெளியில பாசத்தை காட்ட மாட்டாங்க. அதுவும் இவன் போலீஸ்காரன் கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் பேசுவான். பாசம் காட்டலனா கூட பரவாயில்ல, செத்த கூட கவலைப்பட மாட்டேன்னு சொல்றாரு. அழாதம்மா, அழாத அஞ்சலி. போலீஸ்காரன் நாக்குமா, ஏதோ பைத்தியக்காரத்தனமா கோவத்துல சொல்றான், அது மறந்துருமா? கோவத்துல இருக்கும்போது சொல்லலையே பாட்டி,
நார்மலா இருக்கும்போது தானே சொன்னாரு. அது அவன் சுபாவம்மா. அதையே நினைச்சிட்டு இருந்தா உன் உடம்புதாம்மா வீணா போகும். நீ தைரியமான பொண்ணு தானே, ஏன் இவங்கிட்ட மட்டும் பயப்படணும்? அப்பா என்கிட்ட மட்டும் தானே பாட்டி அப்படி நடந்துக்கிறாரு. அப்ப தப்பு என் மேல தானே. உன் மேல ஒரு தப்பும் இல்லம்மா. வீணா குற்ற உணர்ச்சி வளர்த்துக்காத. காலம் உன் காயத்தை ஆத்தும். பாட்டி, அப்பா ஒரு நாள் இல்ல ஒரே ஒரு தடவை அஞ்சலி நீ எப்படி இருக்கேன்னு கேட்ட போதும், அப்புறம் அவர் எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் வருத்தப்படவே மாட்டேன். கேப்பார பாட்டி. அஞ்சலி, ஆண்டவன் தப்பு செய்யறவங்களை எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் திருத்துவான். உன் அப்பனும் அப்படி திருந்துவாம்மா. அத பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலன்னா கூட நீ பாப்பம்மா, நிச்சயமா பாப்ப. நீங்க என் அதிர்ஷ்ட காத்து. அது என் வாழ்க்கையவே சந்தோஷமா ஆக்குது. இருண்டு போயிருந்த என் வாழ்க்கையில ஒளி காட்ட வந்த டார்ச் நீங்க. டெய்லி எங்க அம்மா மூஞ்சில முழிச்சு இத்தனாலா என்ன நடந்தது? எதுவுமே நடக்கல. ஆனா ஒரே ஒரு நாள் உங்க அழகான முகத்தை பார்த்தேன், எனக்கு வேலை கிடைச்சிச்சு. நான் சொல்றது நடக்கலன்னா எக்ஸ்கியூஸ் மீ, என் உட்பியை ஒரு 10 minutes கூட்டிட்டு போறேன். ஹாய் விக்கி, இது வந்துடுறேன். உட்பின்னா என்ன? உட்பின்னா கட்டிக்க போறவன் அர்த்தம். என்னது கட்டிக்க போறவனா? சும்மா வான்னு கூப்பிட்டதுக்கே டக்குன்னு வீட்டுக்கு வந்தால. இந்த மாதிரி எத்தனை பசங்க கூப்பிட்டு எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. சாரி சுருதி, என்ன ஒரு நாள் நீ புரிஞ்சுக்குவ. ஹே கதிர், ஏய் வாரமியா, ஜூஸ் சாப்பிடுறியா? அதெல்லாம் வேண்டாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. என்ன பேசணும்? என்ன கதிர் தனியா இருக்க? நாயை காணோம். நாயா? அது எதுக்கு? இல்ல, தேவதாஸ் பக்கத்துல நாய் இருக்கும், தேவதாசா நீ இருக்க, ஆனா நாயை காணோம். ஹலோ, நான் கிண்டலா? மரியாதை. ஸ்ருதி சொன்ன மாதிரி ஒருத்தரை பார்த்த உடனே எடை போடுறதுக்கும் பழகினதுக்கு அப்புறம் எடை போடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? உண்மையை சொல்லு, ஸ்ருதி நீ விரும்பல? சுருதியவா? நானா? சேச்சே. கதிர், இப்பெல்லாம் உனக்கு போய் பேச வர மாட்டேங்குது. என்ன டச் விட்டு போச்சு இல்ல? நீ ஸ்ருதிய விரும்பினதும் தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு அவ உன்னை விரும்பினதும் எனக்கு தெரியும். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வா. நிறுத்து. இப்ப என்னன்ற? நான் அவளை விரும்பினேன் தான். இப்ப என்ன பண்ணும் அதுக்கு? அப்புறம் ஏன் கதிர் அவங்க அம்மா கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? ஸ்ருதியை விரும்பினதுனால தான் நான் அப்படி நடந்துக்கினேன். முட்டாள்தனமா ஆசைப்பட்டேன். லவ் என் கண்ணை மறைச்சிச்சு. யார் யார் எங்க இருக்கணுமோ அங்கதாங்க இருக்கணும். 1000 ரூபாய் செருப்புன்றதுனால அதை வீட்டுக்குள்ள தூக்கின்னு வந்து நம்ம தலைமையில வச்சுக்க முடியுமா? வாசல்ல தானுங்க கட்டி வச்சுட்டு போறோம். அவங்க எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு பச்சவங்க. நான்லாம் அவங்க பக்கத்துல நின்று குரூப் போட்டோ எடுத்துக்க கூட லாய்க்கு இல்லாதவங்க. நான் அவங்க வீட்டில் போய் சந்தோஷமா தங்கிடலாம். ஆனா அவ ஒரு நாளாவது என் வீட்டில் தங்க முடியுமா? ஒரு நாள் என்னங்க, 1 மணி நேரம், 1 மணி நேரம் தாக்கு பிடிக்க சொல்லுங்க இந்த பொண்ணை. முடியாதுங்க. எப்படி வளர்ந்த பொண்ணு, எவ்வளவு பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கனவு கண்டுட்டு இருப்பாங்க.
எதனா அவசரத்துக்கு கூட எங்கள் ஏரியா பக்கம் ஷார்ட்கட் எடுக்காத குடும்பம். அப்படியாப்பட்ட பொண்ணு எனக்கு போய் எப்படிங்க பொண்டாட்டியா? சச்சா, சான்ஸே கிடையாதுங்க. இந்த பணக்கார பொண்ணுங்கள்லாம் லோக்கல் அட்டு பசங்களை லவ் பண்ணுறது இந்த சினிமாவில் தான் நடக்கும்னு நினச்சேன். ஆனால் சுருதி என்கிட்ட பேசின விதத்திலிருந்து எனக்குள்ள ஒரு மாற்றம். அது எங்கேயோ ஒரு மூலையில் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டேன். நம்ம கூட அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பழகுதாண்ணா. நமக்கு ஒரு புது அனுபவம், மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்னையும் ஒரு பொண்ணு விரும்புகிறாளன்னு என்ன அறியாம ஒரு சந்தோஷம். சரி, விரும்பிட்டானா அடுத்தது என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். பயம் வந்துச்சுங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றவனுக்கும் அதே ஹோட்டலுக்கு வெளியே இருக்கிற கையேந்தி பவனில் வாங்கி சாப்பிட்றவனுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அந்த வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது. நானே அவளை பார்த்து அவள் மனசை மாற்றிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மா அதுக்குள்ளே அவசரப்பட்டுச்சு. அதான் யோசித்தேன், ஒரே கல்லில் 2 மாங்காய். எங்கள் அம்மாவும் அவளை வெறுக்கணும், அவளும் என்ன வெறுக்கணும். அதான் அவளை என்ன வெறுக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் தெரிஞ்சுது. அந்த வழி தான் அவங்க அம்மா முன்னாடி அவளை அசிங்கப்படுத்துறது. அவளை அவங்க அம்மா முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானா அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியும். அது தெரிஞ்சுதாங்க அந்த பாயிண்ட்ல தட்டினேன். விரும்ப வச்சவனே வெறுக்கவும் வச்சேன். நான் நினச்ச மாதிரி நடந்துச்சு. அது கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் மறந்துடுவா. நான் தான் பார்த்துக்கலாம். இந்த கஷ்டம்லாம் எனக்கு என்ன புதுசாங்க. வரேங்க. அந்த பையன் கதிரை ஃபாலோ பண்ணு கிருஷ்ணா. சரிம்மா.